வணக்கம் மக்களுக்கு. நான் பார்க்க போகிற வசனம்னா 1 சங்கீதம் 1 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்களாம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அப்படி இல்லாமல் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறதுன்னு இது அவர் பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படி கிடையாது. அவர் மேலே பிரியமாக இருக்கணும். அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும்னா அவர் சொல்கிற கற்பனைகள், வேதத்தில் சொல்கிறபடி நடக்கிறது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறது. மற்றபடி சும்மா பைபிளை நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் அது வேதத்தில் பிரியமாக இருக்கிறதில்ல. பைபிளை நம்ம படிச்சுக்கிட்டே இருந்துட்டு நம்ம இருதயத்தில் பெருமை, பொறாமை, கோபம், எரிச்சல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறதுனா அவருடைய வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறதில்ல, அதன்படி நடக்கிறது. அதுதான் சொல்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். இரவும் பகலும் தியானிக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அவருடைய வேதத்தை படிக்கிறோமா, எடுத்து வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா? இரவும் பகலும் இப்போ தியானிக்கணுமா? அப்படி இருக்கிறவங்க யாராம்? பாக்கியவான்களாம். அதான் சொல்கிறாங்க. பாவிகளுடைய வழியில் நடக்கக்கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. உட்காரமாக இருந்து அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருந்தால் நம்ம பாக்கியவான்களாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கோம்? அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணுமா? இல்லை அவருடைய வேதத்தை சும்மா படிச்சுட்டு அதன்படி நடக்காமல் மனம் போன வாழ்க்கையை வாழலாமா? அப்படி இருந்தால் பிரயோஜனமே இல்லை. அவர் வேதத்தில் பிரியமாக இருக்குன்னா படித்து அதன்படி நடக்கிறது. அப்படி இருந்தால் நம்ம பாக்கியவான்களாக இருக்கணும்.